காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. ஜெபிப்போம். பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடம் வருகிறோம். என்னோடு கரம் கோர்த்து உம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் காண்கிறீர். இன்றைக்கு நீர் எங்களோடு பேசக்கூடிய சத்தியத்தை அழகாக போதித்து தாங்க. அதன் மூலமாக நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலும் உலக பிரகாரமாக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறேன் நல்ல தந்தையே, ஆமேன். அன்பானவர்களே, தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம். தொடர் போதனையாக இதை நாம் கற்று வருகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனம் 22 இயேசு அவருடைய ஒரு சீஷரை பார்த்து சொன்ன ஒரு காரியம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி தொடங்கி அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு விசேஷமாக உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்கிற சத்தியத்திலே நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஜெபமும் உதடுகளின் உச்சரிப்பா அல்லது உண்மையிலேயே உள்ளத்தின் விருப்பமா என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வது என்றால்
தேவன் விரும்புகிறபடி நாம் வாழ்வதாகும். ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது எல்லா நிலைகளிலும் நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்வது என்பது சாத்தியமான ஒரு காரியமா என்ற கேள்வி நமக்குள் எழலாம். உண்மையிலேயே நாம் பார்க்க போனால் இங்கே சாத்தியமற்ற சூழ்நிலைகளையே உள்ளன. எங்கும் நேர்மையும் உண்மையும் இல்லாத நிலைமைகளையே நாம் காண்கின்றோம். நேரான வழிகளில் யாரும் எதையும் சாதிக்க முடியாது என்பது போன்ற தோற்றம் எங்குமே தெரிகின்றது. தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு எங்குமே சாதகமான சூழ்நிலைகள் இல்லை என்பதை மறுக்க முடியாத ஒரு காரியம்தான். பாவம் நிறைந்த உலகம், பாவிகளும் துரோகிகளும் அநியாயக்காரர்களும் இருக்கின்ற வாழுகின்ற உலகம். ஆனால் நாம் சூழ்நிலைகளை கவனிக்க தேவையில்லை. தேவன் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கின்றோம் என்பதை அறியாதவர் அல்ல. அருமையானவர்களே, நம்மை விட பல மடங்கு அதிகமாக நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய தன்மைகள் அவருக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நம்மால் அது முடியாத ஒரு காரியம் என்றால் அவருடைய எதிர்பார்ப்பு சரியானதல்ல. நம்மால் அது நிச்சயமாகவே முடியும் என்பதை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். அவர் நீதியுள்ள தேவன். நம்மால் கூடாததை அவர் ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதே சாத்தியமற்ற உலகத்தில்தான் இயேசு நம்மை போன்ற ஒரு சரீரத்தில் வாழ்ந்தார். நாம் சந்திப்பது போன்ற சகலவித சோதனைகளையும் அவரும் சந்தித்தார். ஆனால் அவர் கடைசி வரை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய பிரியங்களை தம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். இதுவே நமக்கு நம்பிக்கையூட்டும் செய்தி. அவரால் முடிந்த காரியம் நம்மாலும் முடியும் என்பதே தேவனுடைய சித்தம், தேவனுடைய சிந்தனை. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இது உண்மையான வார்த்தை. யோவான் 14:12 படிக்க முடிகிறது. நம்முடைய பார்வைக்கும் கணிப்பிற்கும் முடியாதது போல் தோன்றலாம். ஆனால் தேவன் ஒன்றை முடியும் என்று சொன்னால் அதனை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் நம்மிடம் வந்த பின்னர் தான் தேவன் செயல்பட முடியும். முடிந்த காரியமோ முடியாத காரியமோ அது வேறு விஷயம். முதலாவது, அதில் நமக்கு விருப்பம் இருக்கின்றதா? தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்ற ஆசையும் வாஞ்சையும் நமக்கு உண்டா? இதுவே முக்கியம். அந்த ஆசையும் வாஞ்சையும் நமக்கு உண்டென்றால் நாம் அதனை வாழ்க்கையின் தலை சிறந்த லட்சியமாக கொள்ள வேண்டும். இன்று சாதாரண நிலையில் கூடாத அநேக செயல்களை பலர் செய்து காட்டி சாதனை படைக்கின்றனர். கூடாத அந்த காரியத்தை கூடும்படி செய்ய வேண்டும் என்ற லட்சியம் இருப்பதால் தான் அது சாத்தியமாகிறது. அதுபோலவே தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வது என்பது சாதாரண நிலையில் முடியாது என்றாலும் அதனை முடியும்படி செய்ய வேண்டும் என்ற விருப்பமும் லட்சியமும் வேண்டும். அதன் பின்னர் தான் தேவன் தம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நம்மால் கூடாதவைகளை கூடும்படி செய்கின்றார். எடுத்துக்காட்டாக பரிசுத்த வேதாகமத்திலே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே போத்திபாரின் வீட்டிலே தேவனுக்கு பிரியமாக வாழ்வது என்பது யோசேப்புக்கு கூடாத ஒரு காரியமாக தான் இருந்தது. அங்கிருந்த சூழ்நிலை தேவனுடைய நாமத்தை கௌரவப்படுத்தி வாழ்வதற்கு ஏற்றது அல்ல. ஆனால் யோசேப்பு சூழ்நிலைகளை பற்றி கவலைப்படவில்லை. எங்கு இருந்தாலும் தேவனுக்கு ஏற்றபடி பரிசுத்தமாய் தூய்மையாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய லட்சியமாக இருந்தது. அந்த லட்சியம் இருந்தபடியால் எதிர்மாறான சூழ்நிலையில் கூட யோசேப்பு தேவனுக்கு பிரியமாக வாழ்வதில் முழு வெற்றி கண்டார். பாபிலோன் அரண்மனை வேதத்திற்கு ஏற்றபடி விதிவிலகாமல் வாழ்வதற்கு தானியேலுக்கு ஏற்ற இடமல்ல. தேவனுடைய நாமத்தை அங்கே மகிமைப்படுத்தி வாழ்வது என்பது முற்றிலும் முடியாத காரியமாகவே இருந்தது. ஆனால் தானியேல் என்கிற அந்த பக்தன் ஒரு லட்சிய மனிதன். நான் எங்கே இருக்கிறேன் என்பதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலேயே அவன் முழு கவனத்தையும் செலுத்தினான். வேதத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்து தேவனுடைய பிரியத்தை நிறைவேற்றுவதே தானியேலுடைய பிரதான வாஞ்சியும் லட்சியமாக இருந்தது. எனவே அருமையானவர்களே, பலவித சோதனைகள் வந்த போதிலும் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற நிலையில் தானியேல் வெற்றி பெற்றார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வதே மிகப்பெரிய நோக்கமாக இருந்தால் அந்த நோக்கங்களை நிறைவேற தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஒருவரும் தன் சொந்த பலத்தில் தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்வை முழுமையாக வாழ்ந்துவிட முடியாது. ஆனாலும் உயர்ந்த நோக்கங்களும் அது நிறைவேற வேண்டும் என்ற ஆக்கப்பூர்வமான விருப்பங்களும் நம்மிடம் இருந்தால் தேவன் அவைகளை நிறைவேற செய்வது நிச்சயம்.
ஆனால் உயர்ந்த லட்சியங்களின் பாதையில் சிரமங்கள் ஒருவேளை இருக்கவே செய்யும். நாம் மிகவும் சுமூகமாக இருந்து சிரமங்களை ஏற்க வேண்டியது அங்கே சில நேரங்களிலே அவசியமாகின்றது. அதை நாம் சவால்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை தாண்டி செல்ல தேவன் கிருபை செய்வார் என்கிற நம்பிக்கை வேண்டும். வேதாகமத்திலே எந்த ஒரு தேவ மனிதனும் சிரமங்களை ஏற்காமல் தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்விலே வெற்றி அடைவதில்லை. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கக்கூடிய காலம் கிருபையின் காலம். கிருபையிலேயே வாழ்கிறோம், கிருபையிலேயே வளர்கிறோம். கிருபையின் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிறதை மறந்துவிட வேண்டாம். நாம் சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நடந்த காரியங்கள். இன்று காட்சியே வித்தியாசமானது அருமையானவர்களே. எப்படியாவது தேவனை மகிமைப்படுத்திட வேண்டும் என்று உறுதியாக இருந்ததின் காரணத்தினால் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலும் கூட அவர்கள் பல்வேறு சோதனைகளின் பாதைகளிலே நடக்க நேர்ந்தது. தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வதையே முழு நோக்கமாக கொண்டிருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோர் அக்கினி சூளையை சந்திக்க தயங்கவில்லை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை வேறு யாதொன்றுக்கும் கொடுக்க விரும்பாத தானியேல் சிங்க கபிக்கு பயப்படவே இல்லை. என் அருமையானவர்களே, தேவனை மகிமைப்படுத்துவதுதான் எப்படி? இந்த ஜெபத்திலே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஆண்டவர் கற்று தந்தாரே, தேவனை மகிமைப்படுத்துவது எப்படி? ஜெபத்திலே இதுவரையிலும் தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வதின் அவசியங்களை பார்த்தோம். இறுதியாக நாம் தேவனை மகிமைப்படுத்துதல் என்றால் என்ன என்பதையும் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இன்று சபை ஆராதனை வேளைகளிலும் ஆவிக்குரிய கூட்டங்களிலும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், நடனமாடி மகிமைப்படுத்துவோம், பாடி மகிமைப்படுத்துவோம் என்று அதிகமாக சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தின் உற்சாகங்களை வெளிப்படுத்தலாம், மனதிற்கு சந்தோஷமான உணர்வுகளை கொடுக்கலாம். ஆனாலும் இவைகளை நாம் செய்வதால் கர்த்தர் மகிமைப்பட்டு விட்டார் என்றோ, அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தி விட்டோம், உயர்த்தி விட்டோம் என்றோ நாம் எண்ணிவிடக் கூடாது. இது அநேகர் இது போன்ற காரியங்களை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்பது உண்மை. சபை கூடுகின்ற இடங்களிலும் மற்றும் ஆவிக்குரிய நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு மேற்கண்டபடி செய்தால் தேவனை மகிமைப்படுத்தி விட்டோம் என்று அவர்கள் எண்ணி விடுகிறார்கள். ஏனென்றால் தேவன் எப்பொழுது மகிமைப்படுகிறார் என்பதை அவர்கள் அறியவில்லை. அன்பானவர்களே, நம்முடைய அனுதின வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக வாழாமலே, இருதய சுத்தத்தை குறித்து கவலைப்படாமலே இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு சமய சடங்கு போல செய்ய முடியும். அப்படி செய்யும் போது ஒருவித பரவச நிலையை அல்லது உற்சாகமான ஒரு மனநிலையை நாம் பெற முடியும். எனவே தேவன் நம் மூலமாக மகிமைப்பட்டு விட்டார் என்ற தற்காலிகமான பொய்யான மன திருப்தியையும் பெற முடியும். ஆனால் அது உண்மையாக தேவனை மகிமைப்படுத்துகின்ற அனுபவம் அல்ல. உள்ளபடியே உண்மையை சொல்வதென்றால் நாம் ஆராதிப்பதும் பாடுவதும் துதிப்பதும் ஜெபிப்பதும் தேவனுக்கு நிஜமான மகிமையை கொடுக்கின்ற காரியங்கள் அல்ல. இவைகள் மூலம் நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தேவையான பலத்தையும் பயிற்சியையும் பெறுகிறோம் என்பதே உண்மை. இவைகள் எல்லாம் நாம் தேவனுடைய சந்தோஷங்களை அனுபவிப்பதற்காக ஏற்பட்டவைகளே. இவைகள் வழியாக நம்முடைய ஆவிக்குரிய நிலை செழிப்படைகிறது, அவ்வளவுதான். ஆனால் தேவன் எப்போது மகிமைப்படுகிறார்? அவர் எப்போது நம்மால் கௌரவிக்கப்படுகின்றார்? எப்போது அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது? எந்த காரியங்கள் அவரை இந்த உலகத்தில் கனப்படுத்துகின்றன? இவைகளை நாம் கவனிக்க வேண்டும். நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதன் வாயிலாக தான் தேவன் மகிமைப்படுகிறார் என்று இயேசு சொன்னார். யோவான் 15:8 வசனத்தில் நாம் படிக்க முடிகிறது. நாம் தேவனுக்கேற்ற தெய்வீக சுவாபங்களை கொண்டவர்களாக மாறும் போதுதான் தேவன் நம்மால் மகிமை அடைகிறார். சபை கூடுதலின் போதும் ஆராதனை வேளைகளிலும் நம்முடைய செயல்பாடுகளும் சுவாப வெளிப்பாடுகளும் நன்றாகத்தான் இருக்கும். அங்கே நாம் தேவனை உயர்த்தி பேசவும் பாடவும் முடியும். ஆனால் பிற மனிதர்களின் நடுவிலே, அலுவலகங்களில், வியாபார ஸ்தலங்களிலே, பிற வாழ்க்கை பகுதிகளில் நாம் எவ்வித சுவாபங்களை வெளிப்படுத்துகிறோம் என்பதை உற்று கவனிக்க வேண்டும். உலகத்தின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு மத்தியில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதே முக்கியம். சாதகமற்ற சூழ்நிலைகளிலும் தாழ்மை, பொறுமை, அன்பு, தயவு, சமாதானம், இச்சையடக்கம் ஆகிய குண இயல்புகளை நாம் கொண்டிருந்தால் அங்கேதான் தேவன் உயர்த்தப்படுகிறார். சாட வேண்டிய இடத்தில் சகித்து, பொங்கி எழ வேண்டிய இடத்தில் பொறுத்து, வெறுக்க வேண்டிய இடத்தில் நிலையில் நேசித்து வாழ்வோம் என்றால் அங்கே தேவனை நாம் கௌரவிக்கின்றோம் என்பது வெளிப்படும் உண்மையாகும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபத்திலே சொல்லுகிறோமே, இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் இதுதான் அருமையானவர்களே. ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நம்முடைய ஆராதனை, ஊழியம், காணிக்கை கொடுத்தல் ஆகியவை அல்ல. வாழ்க்கையின் பாதைகளில் நம்முடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? அல்லது தேவனுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? நம்முடைய நினைவுகளுக்கு முதலிடம் கொடுக்கின்றோமா? அல்லது தேவனுடைய நினைவுகளுக்கு முதலிடம் கொடுக்கின்றோமா இல்லையா என்பது தெரியும்.
இயேசுவை அறிந்த நாம் யாவரும் கூடுகின்ற இடத்தில் அவரை புகழ்ந்து பேசலாம், பாடலாம். இதில் பெரிய விசேஷம் ஒன்றுமில்லை. ஆனால் இயேசுவை அறியாத மக்கள் மத்தியில், அவரை ஏற்காத மக்கள் மத்தியில் நம்முடைய குணங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய அணுகுமுறைகளால் ஒரு பெரிய வேறுபாட்டை காண்பித்தால் அதுதான் விசேஷமானதும் மெச்ச தகுந்ததுமாகும். அங்கே பிறர் நடுவில் நாம் தேவனை உயர்த்துகின்றவர்களாக இருக்கின்றோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்வது சாதாரண வாய் பேச்சல்ல, உதடுகளின் உச்சரிப்பு மாத்திரமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். அருமையானவர்களே, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் மறந்துவிட வேண்டாம். மத்தேயு 5:16 படிக்கிறோம். பாருங்கள், மற்றவர்கள் நடுவில் நம்முடைய நல்ல குணாதிசயங்கள், நற்செயல்கள் வெளிப்படும் போதுதான் தேவன் மகிமைப்படுகிறார் என்பதை இங்கே காண்கிறோம். இது சாதாரணமாக நடந்து விடாது. தேவனை யாரும் சுமூகமான நிலையில் இருந்து கொண்டு மகிமைப்படுத்தி விட முடியாது. தேவனை கௌரவப்படுத்தி வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சில அசௌரியங்களை நாம் ஏற்க நேரிடும். சில நஷ்டங்களை கூட சில சந்திக்க வேண்டி நேரிடும். சிலரை வெறுக்க கூட நாம் நேரிடக்கூடிய சம்பவங்கள் உண்டு. சில மேன்மைகளை இழக்க வேண்டிய அவசியம் வரும். தேவனை மகிமைப்படுத்த விரும்பிய தானியேல் சிங்க கெபிக்கு போக தயாராயிருந்தான். தேவனுக்காக உறுதியாக நிற்க விரும்பிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோர் அக்கினிக்கு இரையாகவும் தயாராக இருந்தார்கள். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்பிய அப்போஸ்தலர்கள் எந்த அவமானத்தையும், நஷ்டத்தையும், கஷ்டத்தையும் மனமோந்து ஏற்றுக்கொள்ள தங்களை பக்குவப்படுத்தியிருந்தார்கள். அந்த தயார் நிலையில் இருந்ததால் தான் தேவன் அவர்களை பிறர் நடுவில் உயர்த்தி காட்ட முடிந்தது. தேவனும் அதன் மூலமாக தான் அவர்களை பலர் நடுவில் பிரமாதமாக உயர்த்தி கௌரவிக்க முடிந்தது. அதுவே உங்களையும் அவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். எப்போது மகிமை விளங்கும்? இந்த சத்தியத்தை தொடர்ந்து நாளை தினத்திலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அதுவரையிலும் தேவ பிரசன்னம் உங்களை ஆள கடவது. ஆமேன். அன்பின் நல்ல கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒருமுறை கூட உம்முடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாங்கள் சொல்லும் போது அது எங்களுடைய வெறும் உதடுகளின் உச்சரிப்பாக இருக்கக்கூடாது. நாங்கள் ஆண்டவரே உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் முறையிலே நாங்கள் வாழ்ந்து காட்டும் போது அது உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கும். நாங்கள் அதிக கனிகளை கொடுக்கும் போது அது மகிமையாக இருக்கும் என்றெல்லாம் அழகாக கற்றுத் தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.